தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மேஷராசி ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு பிளானிங் வச்சுருப்பீங்க. அந்த பிளானிங் சக்ஸஸ் ஆகுமா, இல்லை ஓரளவுக்காவது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா, இந்த கிரக நகர்வுகள் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. என்ன ஒன்று, 7.5 சனி போயிட்டுருக்கு. இப்போ மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிலேருந்தே நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய பேருக்கு பொருளாதார நெருக்கடி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலை இழப்புகள், வேலையில் மந்த நிலை, வேலையில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு எப்போ வேலை போவோம், எப்போ வேலை போகாது, இல்லை வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க இந்த மேஷராசிக்காரர்கள். அதாவது 7.5 சனி ஆரம்பித்த பிறகு இதுக்கு சுயஜாதக தசாபுத்தியம் ஒரு காரணம். இந்த ராசியில் 3 நட்சத்திரங்கள், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்கள் சுயஜாதகத்தில் உங்கள் வயசுக்கு என்னென்ன தசை நடக்குதோ அந்த தசைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு நடக்கும். இப்போ கோச்சார ரீதியாக சனி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், அதே மாதிரி 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம். இந்த நீசம் பெற்ற சுக்கிரனை சனி பார்க்குறதும் செவ்வாய் பார்க்குறதும் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும்? மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வேலையில் ஒரு சில பேருக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கலாம். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா, 22 வயசுக்கு மேலே சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, அதன் பிறகு ராகு தசை, குரு தசை, இது வரைக்கும் வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய சனி தசை, இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள். உங்களுக்கு நீங்கள் எந்த தசையில் வேணால் இருங்க. இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, வேலையில் ஒரு சில நெருக்கடிகள் வந்துச்சுனாக்கா அந்த நெருக்கடிகள் மாறும். ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வேலையில் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. ஆனால் தசாபுத்தி உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னாக்கா தாழ்ந்து போகிறது நல்லது. ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு ஒன்று. இன்னொன்று இந்த மாதத்தில் சனியுடைய பார்வை கன்னி ராசிக்கு படுறதுனால, இப்போ வக்ரமாக இருக்கார் சனி நீச சுக்கிரனுக்கு. அப்போது ஒரு மன அழுத்தத்தெல்லாம் ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். அந்த மன அழுத்தத்தின் மூலமாக பேச்சு கூட கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பேச்சில் கவனம் தேவை. வேலை செய்கிற இடத்துல பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொன்று, தொழில் செய்யக்கூடிய இடத்துல பேச்சு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு நெகட்டிவாக போய் முடியும். நீங்கள் செய்ய நினைக்கிறத முதல்ல செஞ்சுடுங்க, அதுக்கப்புறம் சொல்லி காட்டலாம், தப்பே கிடையாது. நீங்கள் நல்லது கூட செய்யணுன்னாக்கா யார்கிட்டையும் சொல்லாமல் செய்யுங்க. இப்போ தசா புத்தி ரீதியாக பார்த்தோமானால், இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர தசை 31 to 41 வரைக்கும் வரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 10 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் வருது. கார்த்திகைக்கு 5 வயசுலேருந்து 15க்குள்ள. படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். ஒன்றும் பயப்படவே தேவையில்லை, படிப்பு நல்லாவே இருக்கும். ஒரு சில மன அழுத்தத்தை கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதிகப்படியான முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறதுனால, 7.5 சனியை நான் அதிகமாக ஏன் இதில் சொல்லிகிட்டே வரேன் அப்படின்னாக்கா, அதை ஞாபகப்படுத்தி தான் ஆகணும். உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒன்று முயற்சி பண்ணுவீங்க, அந்த முயற்சி சக்ஸஸை கொடுக்காது, இல்லை அந்த முயற்சி காலதாமதத்தை எடுத்துக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த 7.5 சனி. உங்களுக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் இப்போ சந்திர தசையாக இருந்தாலும் சரி, சூரிய தசையாக இருந்தாலும் சரி, இந்த தசைகள் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் அந்த தசை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ, படிப்புக்கு முயற்சி பண்ணாலும் சரி, இல்லை வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, அந்த தசைகள் அதை கொடுக்கும். ஆனால் 7.5 சனி உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவானே சரியில்லைன்னா அதை கெடுத்துகிட்டே இருக்கும். அதாவது தடை தாமதங்களை உருவாக்கிட்டே இருக்கும், நிறைய சோதனைகளை கொடுக்கும். நீங்கள் இதை எப்படி பண்ணுறீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சோதனைகளை கொடுக்கும். 7.5 சனி தான் ஒருத்தருக்கு அதிகப்படியான ஒரு சோதனையை கொடுத்து சாதனைகளை செய்யக்கூடிய டைம்னு சொல்லலாம். இப்போ ஒரு 50-60 வயசில் இருக்கக்கூடிய நபர்களை கேட்டிங்கனாக்கா, இது மாதிரி 7.5 சனியில் நிறைய சோதனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. அதுவே ஒரு சில பேருக்கு சாதனையாகவும் மாறி இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா, வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலை கிடைக்கலையா, அதுக்கு முயற்சி அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சார் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு வரலாம். அது டக்குன்னு நடக்கும், உடனே உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்துடும்.
இது வந்து சூரிய தசையில் கூட ஒரு சில பேருக்கு வந்து அந்த வேலை செய்கிற டைம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 22 வயசுக்கு மேலே சூரிய தசையோ சந்திர தசையோ உங்களுக்கு வந்ததுன்னா 22 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் சூரியன் சந்திரன் எந்த தசையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் 22 வயசுக்கு மேலே சூரியன் சந்திரன்லாம் வந்து உங்கள் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசைகள். இந்த தசையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மட்டும் சனிக்கு பகை கிரகமாக இருந்தால் நிறைய தடைகளை கொடுத்துட்டே வரும். இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணால் அந்த வேலையும் உங்களுக்கு தடையாக இருக்கும். இல்லை வேலையில் இருக்கார் சார், ஆனால் வந்து சரியான எனக்கு இது கிடையாது, அங்கீகாரம் கிடையாது அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் தடைகளை கொடுத்துட்டே வரும். இந்த காலகட்டத்தில் வந்து யாரையுமே நம்பாமல் இருக்கிறது நல்லது. யாரையாவது நம்பினீங்க அப்படின்னாக்கா அவங்க காலை வாரி விட்டுருவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறும். அது மாதிரிலாம் நிறைய நடக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கலாம். இப்போ ஆடி போய் ஆவணி வரப்போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமண யோகம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திருமணம் நிறைய பேருக்கு வந்து தடையை கொடுத்துட்டே வருது அப்படின்னாக்கா நீங்கள் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு திருமண தடையை கொடுக்குது, எனக்கு வந்து எப்படின்னாக்கா ஒரு பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக திருமணத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். எங்கே போனாலும் சார் ஏதோ ஒரு பதில் வருது, எனக்கு என்ன பண்ணாலும் சரி நிறைய வரன் வருது ஆனால் கூடி வரவே மாட்டேங்குது அப்படின்னா சுய ஜாதகத்தில் திருமண ஸ்தானம் நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அவசரப்படுறதுனால இப்போ 7.5 சனியில் பண்ணால் சரியாக இருக்காது. அதை தடங்கள் பண்ணிகிட்டே வரும். சனியும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி இப்போ கோச்சார ரீதியாக வரும்போது தடங்களை கொடுத்துட்டே வரும். இந்த டைமில் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நிறைய வரன்களை வந்து தள்ளி விட்டுனே வரும். ஆனால் அது புரியாமல் அவசரப்பட்டு ஒரு சில பேர் வந்து திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க. ரொம்ப தடை வருது, உங்களுக்கு மனசு வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு, தடைகளால் பாதிச்சிருக்கு, இல்லை அதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை கொடுக்குது, அந்த திருமணமே கூடி வராமல் நிறைய பேர் ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டே இருப்பீங்க, எங்கேயுமே அந்த வரன் கிடைக்கல அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக முயற்சி பண்ணுங்கள். ஏதோ ஒரு தடை இருக்குது, அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த திருமண வாழ்க்கை இப்போத்துக்கு கூடி வராமல் ஒரு சில தடைகளை கொடுத்துட்டே வரும், அவ்வளோதான். ஒரு சில பேருக்கு என்ன பண்ணுனாக்கா உடனே கூட வச்சிரும். அது மாதிரி திருமணம் கூடி வருதுன்னா தாராளமாக பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து தசா நடத்தக்கூடிய கிரகம், அதாவது சந்திர தசையை விட்டுருங்க, சந்திரன் வந்து இந்த வீட்டில் இருந்து தான் தசை பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனையில் ஒரு சில பேருக்கு வரலாம். ஒரு சில கிரகங்கள் நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ சந்திரன் வந்து மேஷராசியில் இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கும். இப்போ பரிவர்த்தனையில் வந்துடும். அந்த பரிவர்த்தனையான கிரகங்கள் வந்து இந்த சந்திர தசைக்கோ இல்லை சூரியன் கூட உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து நீசமாக இருக்கலாம். இப்போ நீசமாக இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த தசையில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். ஏன்னா தசையே பலம் இல்லை. 7.5 சனி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த திருமணத்துலலாம் நிறைய பிரச்சனை கொடுக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். இதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா வார்த்தைகளில் கவனம் தேவை. இப்போ திருமணம் ஆகலை, நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, தடையாக இருக்குது அப்படின்னாக்கா பொறுமையாக முயற்சி பண்ணுங்கள். ஆனால் நடந்துடும், எப்படியாவது நடந்துடும். இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் நடந்துடும். ஏதோ ஒரு நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் கூட்டிகிட்டு தான் வருது, அதாவது திருமண யோகம் கூட்டின்னு தான் வருது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது ஒரு 7.5 சனி, அதாவது கும்பராசியில் இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா வந்து மீன ராசியில் இருக்கலாம், இல்லை கடகராசியோ சிம்ம ராசியிலே இருக்கலாம். இது மாதிரி யாராவது இருந்தாங்கனாக்கா நிறைய தடைகளை கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 7.5 சனி அஷ்டம சனி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கும் 7.5 சனி போயிட்டுருக்கு இல்லையா, அந்த தாக்கம் வந்து சுபகாரியங்கள் கைக்கூடி வராமல் பண்ணிகிட்டே இருக்கும், அவ்வளோதான். அது மட்டும்தான். நீங்கள் எங்கே போனாலும் வந்து தடைகளை கொடுத்துட்டே வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக முயற்சி பண்ணுறது நல்லது. இது வந்து திருமணம் முயற்சி பண்ணுறவங்களுக்கும் திருமணத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். அது மாதிரி யாருக்காவது 7.5 சனி அஷ்டம சனி வீட்டில் யாருக்காவது எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு போச்சுனாக்கா, இன்னொன்று சனி தசையாக ஒரு சில பேருக்கு போகும் வீட்டில், அவங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும். அப்போ முயற்சிகளை வந்து பொறுமையாக முயற்சி பண்ணுங்கள், அவசரப்படவே படாதீங்க. ஏதோ ஒரு நன்மைக்காக பண்ணுது அப்படின்னு நினச்சிங்க. இன்னொன்று வேலைக்காக முயற்சி பண்ணியிருக்கீங்க, இப்போ சூரியன் சந்திரன் தசையெல்லாம் வேலை நல்லா இருக்கும் உங்களுக்கு, இல்லைன்னு சொல்லலை. வேலையில் மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். இப்போ வேலையில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல சார், முன்னை விட இப்போ வந்து ஏதோ ஒரு அறிபறியாக போயிட்டுருக்கு, முன்ன மாதிரி இல்லை, மதிப்பு மரியாதை இல்லை, அவமானப்படுத்திட்டே வராங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே வராங்க அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. வேலை மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். அந்த வேலை மாற்றம் கண்டிப்பாக 7.5 சனியில் மாறுச்சுன்னா அது நல்ல மாற்றமாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வேலை மாற்றம் உண்டு. இது வரைக்கும் வேலை மாற்றணும்னு நினச்சவங்க இந்த மாதத்தில் வேலை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா சனியோட பார்வை நீச சுக்கிரனுக்கு இருக்கிறதுனால, இன்னொன்று செவ்வாயோட பார்வையும் நீச சுக்கிரனுக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான டைம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் யோசித்து பண்ணுறது நல்லது. நல்லபடியாக வேலை போயிட்டுருக்கட்டும், தப்பு இல்லை. இது வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு தசை வரைக்கும் சொல்கிறேன் நான். ஏன்னா ராகு தசைங்கிறது 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும். இந்த செவ்வாயெல்லாம் அஷ்டமாதிபதி தசை. இது நிறைய உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டே வரும். இந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன்,
நெருக்கடிகள், மனசு சார்ந்த நெருக்கடிகள். இப்போ சூரியன் சந்திரன் ஓகே, இதில் வந்து வேலையில் கொஞ்சம் நெருக்கடி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் மாற்றிக்கலாம். இன்னொன்று வந்து வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல் மாறும். இப்போ செவ்வாய் தசையோ ராகு தசையோ, செவ்வாய் தசை அப்படின்னாக்கா ராசிக்கு 8ஆம் அதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசைனாவே சொல்லவே தேவையில்ல. இவர் வந்து ஒரு சில முன்னேற்றங்களை கொடுப்பார். ஒரு பதவி உயர்வு, ப்ரொமோஷன்லாம் கொடுத்துட்டு எதிர்ப்புகளை நிறைய வைக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். மெயினாக வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு. அதே ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இப்போ ராகு தசைனாவே அது வக்கர கிரகம், இந்த சனிக்கு ஆகாது. இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சிலேருந்தே நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் போயிட்டுருக்கணும். இல்லை ஒரு சில பேருக்கு வந்து 2.5 வருஷமாக போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி வந்ததுலேருந்தே நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து வக்கர கிரகம், அதாவது குரு வக்கரமாக இருந்தாலோ அப்படி இல்லை சனி வக்கரமாக இருந்தாலும் இதெல்லாம் நிறைய உங்களுக்கு ப்ராப்ளத்தை இது வரைக்கும் கொடுத்துட்டே வரும். ஏன்னா என்ன தான் நடக்குதுன்னே தெரியாது, என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல எனக்கு. வேலை ரீதியாக நிறைய சிக்கலை கொடுக்கு. ஏன்னா குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குது, பசங்களை படிக்க வைக்கணும். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இங்கேருந்து இடம் மாற முடியாது. இப்போ ஒரு வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கோம், திடீர்னு அந்த வேலையில் பிரச்சனை வரும்போது ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த ஃபேமிலியை இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண இல்லையா, இது ரீதியாக நிறைய சிக்கல் அனுபவிப்போமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் பதட்டமெல்லாம் வந்துடும். இதில் வந்து என்னென்னா பொறுமையாக நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. அதே மாதிரியே அந்த வக்கர கிரகத்துக்கு தான் இது மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கும் ராகுதசைக்கு. இன்னொன்று தொழில் பண்ணுறவங்க ரொம்ப உஷாராக இருங்க. இன்னொன்று உஷாராக இருக்குனாக்கா பயப்பட தேவையில்லை. நான் எப்போ பாரு நான் சொல்லிட்டே வரேன், நான் வந்து பாசிட்டிவாக சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு தான், நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பத்திலே போயிட்டுருக்கு. உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போகும், இல்லைன்னு சொல்ல, அதை நீங்கள் நல்லபடியாக எடுத்துங்க. கஷ்டத்தில் போகுது, அதாவது என்ன நடக்குதுன்னே தெரில, வியாபாரம் டல்லாகி போச்சு, அதாவது பிஸ்னஸ் உங்களுக்கு டல்லாகி போச்சு, என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாதவர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராகு தசை அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பு கொடுக்கும். ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று தசை நடத்தக்கூடிய கிரகம் நீச வீட்டில் இருந்து தசை பண்ணால் இதெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். கொஞ்சம் கவனத்தோடு முயற்சி பண்ணுறது நல்லது. இப்போ கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மட்டும்தான் மனசை வந்து பாதிச்சிருக்கும், அதாவது மன அழுத்தத்தை கொடுத்துருக்கோம், ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துருக்கோம். மனசு சார்ந்து தான் நெருக்கடி கொடுக்கும். வேலையில் கூட ஒரு சில பிரச்சனைகளை இந்த மாதத்தில் கொடுக்காது. உங்களை விட உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்குன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் கஷ்டத்தை வைக்கும், எல்லாருக்குமே கஷ்டத்தை வைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லாவே இருக்கும், பயப்பட தேவையில்லை. இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. இன்னொன்று 7.5 சனி போயிட்டுருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராப்ளம், மனசார்ந்த ப்ராப்ளம், சொந்த பந்தங்களை நிறைய நெருக்கடிகள். அதில் அது பார்த்தீங்கன்னாக்கா மாமியார் மருமக சண்டை. இது வந்து 7.5 சனியில் வர்றது சகஜம்தான். எப்படி பார்த்தாலும் அந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும் இருக்கும். இதுக்கு வந்து மருந்தே கிடையாது. ஏன்னா மருந்து அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சா கூட ஆளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். இதில் வந்து இவங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க. இது வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கும். இந்த 7.5 சனியில் குறிப்பாக பெண்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. 7.5 சனியில் மட்டும், பொதுவாக எல்லாருக்குமே சொல்லலை. இப்போ தனி குடுத்தனம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, இல்லை இவங்களை நம்பி தான் அப்பா அம்மா இருப்பாங்க. இந்த குடும்ப சுமையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பெண்களுக்கு வந்து நிறைய பாதிச்சிருக்கும். அதனால் இது வந்து 7.5 சனி தான் பண்ணுது. உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேச வைக்கும். அன்பாக இருந்தவங்க கூட நிறைய வந்து மாறுவாங்க. நிறைய பேர் வந்து துரோகமாக மாறுவாங்க. ஏன் இப்படி பேசுகிறாங்க, நம்ம மாமியார் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சில பேருக்கு வரும். நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா பாசமாக இருந்தாங்க வந்த புதுசில், இப்போ ஏன் இப்படி மாறினாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சில கேள்விகள் வரும் பெண்களுக்கு. கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் தேவை. இன்னொரு விஷயம் என்னென்னா, எதை எடுத்தாலும் நீங்கள் பொறுமையாக போயிடுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. நீங்கள் வார்த்தைகளை அதிகமாக பேசுனீங்கன்னாக்கா அதிகமாகும், இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் வந்து உடல் நலம் கொஞ்சம் பிரச்சனைகளில் கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தை பார்த்துக்கிறது நல்லது. மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. ஒரு சில பேர் வந்து நோய் நொடி பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம். நன்றி.